இப்போ பார்த்துட்டிங்கன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். 11th 12th என்னென்னலாம் படிச்சிருக்கணும், அதாவது தமிழ் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரிலாம் எப்படி படிச்சிருக்கணும், அப்புறம் ஃபிசிக்ஸ் சாப்டர் வைஸ் எப்படி படிச்சிருக்கணும். மேக்ஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது இந்த சாப்டர்ஸ் பார்த்தாலே 90+ எடுத்துடலாம் மேக்ஸில். அப்படி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கும் 50+ மேக்ஸில் எப்படி எடுக்கிறது அப்படின்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகலாமா? ஹாய் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஃப் இயர்லிக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டுக்கும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷத்துக்கான 24க்கான ஸ்டடி பிளான். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி, அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். எப்படி லெசன் வைஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ளூ பிரிண்ட்லாம் இருக்குது. எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட் எந்த லெசன்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துருவோம். பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்க, மறக்காம எஃபோர்ட் எடுத்து போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்க. இன்னைக்கு லைவ் இருக்கு, மறக்காம 9 o'clock PM லைவ் ஜாயின் பண்ணிக்குவாங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபீல் பண்றது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எப்படி சார் மார்க் வாங்குறது, மார்க்கே எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் புக் பேக்கை நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. எல்லா 1 mark புக் பேக்கையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே 15+ மார்க் அப்படின்றத எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன சாப்டர் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th, 8th, 11th, 12th. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்கன்னா 5.5, 6.7, 7.1, 7.8, 10.8 இந்த எக்ஸசைஸ். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த எக்ஸசைஸ் 5.2ல 4, 8. அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் என்னன்றத பார்த்து 5.19, 5.22, 5.23, 5.26. அப்புறம் இதுல இருக்கிற சம்ஸ், sin alpha plus beta, sin alpha minus beta, cos alpha plus beta, cos alpha minus beta, attitudes of angles or concurrent. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஓரளவுக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, எத்தனை சாப்டர் சொல்லியிருக்கேன்? 1 2 3 4 3 6 7 சாப்டர், 3 4 5 எக்ஸசைஸ், 5ல இருந்து ஒரு 6 எக்ஸசைஸா, அப்புறம் எக்ஸாம்பிள், அப்புறம் இந்த சம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னாலே ஈஸியா உங்களால 90+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை வித்தவுட் ஆப்ஷனோட படிக்கணும், ஃபுல்லா ஸ்கோர் பண்ணணும். அதான் உங்களுக்கு நான் வெயிட்டேஜஸ் மார்க்கோட வச்சிருக்கிறேன். 2 marks 3 marks ஓரளவுக்கு நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஓரளவு எப்படி எழுதுவீங்க? 7 2 marks எழுதுவீங்க, 7 3 marks, 7 5 marks. இந்த லெசன்ஸை நான் சொன்னபடி படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா 6 2 mark 6 3 mark அட்டன் பண்ணிடலாம். 5 mark ஓரளவுக்கு 5ல இருந்து 6 அட்டன் பண்ணிடலாம். அதை வெயிட்டேஜஸ் எழுதியிருக்கேன். சாப்டர் 1ல ஒரு 5 mark, சாப்டர் 2ல ஒரு 5 mark, சாப்டர் 3ல 5 mark எய்தர் கேட்டாலும் கேட்பாங்க. சாப்டர் 4ல ஒரு 5 mark, சாப்டர் 8ல ஒரு 5 mark, சாப்டர் 11ல ஒரு 5 mark, சாப்டர் 12ல ஒரு 5 mark. ஓகேவா? இதுதான் மேட்டர். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு இந்த வேலை படிங்க, இதே போதுமானது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியமானது ஒன்று. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 உங்களுக்கு நான் வால்யூம் 1 2க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கூடிய விரைவில் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டே டியூன்டு. அது நீங்கள் சேனலில் நீங்கள் வந்துடும். நான் கூடிய விரைவில் 1 or 2 days அப்டேட் பண்ணிடுவேன். அது நீங்கள் டே பை டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்து படிக்கணும். 1, 3, 4, 5 இந்த புக் பேக்கு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 2, 7, 8, 9 இதுல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க படிக்கணும். படிச்சா மட்டும்தான் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் பயாலஜின்னு பார்த்துட்டீங்கன்னா பாட்னி, அதாவது பாட்னி பியூர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. சாப்டர்ல பயோ பாட்னில 1 5 6 7 8, பயோசுவாலஜில 2 3 7 10 11 இதை படிச்சாலே போதும். பயாலஜில நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது சாப்டர் 1 2 3, செகண்ட்ல 4 5, தேர்ட்ல 6 7. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா காமர்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா 1 2 3 4 5, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 7 8 9 10, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 17 18 19 20. அப்புறம் எக்கனாமிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது 1 2 3 4 5, செகண்ட்ல 9 10 11 12, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 5 marks எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் NFC. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டேன். 11th நம்ம தான் பார்க்க போறோம். ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான். ஆல்மோஸ்ட் நீங்க 11th 12th பொறுத்தவரை நீங்க டியூஷன்ஸ் எல்லாம் போவீங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் டே பை டே தெரியல. இந்த அலாட்மெண்ட்ல நான் சொல்ற வேலை உங்களுக்கு தகுந்த டேஸ் எப்படி கன்வீனியன்ட் ஆகும் தகுந்த மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்தெந்த லெசன் தரணும்? 1 2 3 9, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 4 5 8 11, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 6 7 10. ஓகேவா?
அண்ட் தென் மேக்ஸ் தான் எல்லாரும் ஃபீல் பண்றது. இதை வந்து இதன்படி நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா 50+ அப்படின்றது டெஃபினட்டா எடுக்க முடியும். உங்களுக்கு நான் அந்த ஸ்டடி பிளான் படி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி செகண்ட் மிட் டர்முக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அதில் நீங்க 7, 8, 9 அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பேசிக் அல்ஜிப்ரா நீங்க படிக்கணும், செகண்ட் ட்ரிகனாமெட்ரி, தேர்ட் 2D அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, ஃபோர்த் பைனாமி. இதுல இருக்கிற எல்லா சம்ஸும் ஓரளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் கான்செப்ட் வைஸ். கெமிஸ்ட்ரி சார், கெமிஸ்ட்ரி தான் சார் புரியவே மாட்டேங்குது, ரொம்ப பயமா இருக்கு சார்னு பாத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நான் வெயிட்டேஜஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 2023 பப்ளிக் அனாலிசிஸ் படி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எந்த லெசன்ஸ்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்றது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 10 மார்க். அப்போ இதுல எந்த லெசன்ஸ் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும், எது கொஞ்சம் கம்மியா இருக்கோ அதை செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும், இன்னும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதை தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதை நான் பொறுமையா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 10 மார்க், செகண்ட் லெசன்ல 9 மார்க், தேர்ட் லெசன்ல 6 மார்க், ஃபோர்த் லெசன்ல 8 மார்க், ஃபிஃப்த் லெசன்ல 5 மார்க், சிக்ஸ்த் லெசன்ல 9 மார்க், 7th லெசன்ல 11 மார்க், 8th லெசன்ல 5 மார்க், 9th லெசன்ல 6 மார்க், 10th லெசன்ல 2 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க, 11th லெசன்ல 9 மார்க்ஸ், 12th லெசன்ல 4 மார்க்ஸ். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அகைன் 12th லெசன் எழுதிருக்கிறேன்னா 13th 13 மார்க், 14th 7 மார்க், 15th 6 மார்க். இவ்வளவுதான் இஸ் எனஃப். இது நீங்க கவர் பண்ணாலே நான் சொன்ன மாதிரி 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது படிச்சாலே போதும். சார் தமிழ் இங்கிலீஷ் என்ன சார் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இங்கிலீஷை பொறுத்தவரை ஓரளவுக்கு நீங்க அதை நீங்க படிச்சிருப்பீங்க. அது நீங்க சைட் பை சைடு வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் நீங்க படிப்பீங்க, அப்புறம் கிராமர் பார்ட் பாப்பீங்க. அது நம்ம லைவ் டிஸ்கஷன் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல நம்ம பாத்துக்கலாம். தமிழ் பொறுத்தவரை நீங்க இயல் வைஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த குருவினா சிறியனா நெடுவினா நீங்க சைட் பை சைட் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுறேன், அது நீங்க சைட் பை சைட் பாத்துக்கோங்க. இதன்படி படிங்க. டெஃபினட்டா எல்லாருமே ஹாஃப் எல்ல சூப்பர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்.